அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் சௌந்தர்யா. நான் புதுக்கோட்டை மாவட்டம் கைக்குறிச்சி பகுதியில் வசித்து வருகிறேன். என் கணவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடின் காரணமாக நான் கணவரை பிரிந்து என் பெற்றோருடன் தான் வசித்து வருகிறேன். எனக்கு வயது 24 என்பதால் எனக்கு வேறு ஒரு திருமணம் செய்து வைக்க என் பெற்றோர்கள் முடிவு செய்தனர். இதனால் எனக்கு மாப்பிள்ளை பார்த்து கொண்டிருந்தனர். அப்போதுதான் புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூரை அடுத்துள்ள குன்றாண்டர் கோவில் பகுதியை சேர்ந்த அறிவழகன் என்பவருக்கு என்னை திருமணம் செய்து வைக்க முடிவும் செய்திருந்தனர். அறிவழகனுக்கு 36 வயதாகிறது. அவரும் அவருடைய மனைவியை பிரிந்து வாழ்ந்து வருகிறார். அவருடைய முதல் மனைவி இச்சடி அண்ணாநகர் பகுதியை சேர்ந்த சௌந்தர்யா. இவர்களுக்கு திருமணமாகி 6 ஆண்டுகள் ஒன்றாக வாழ்ந்துள்ளனர். ஆனால் அதன் பிறகு அவர்களுக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடின் காரணமாக அறிவழகன் அவருடைய மனைவியை பிரிந்து தன்னுடைய பெற்றோருடன் வசித்து வந்தார். இதையடுத்து என்னுடைய பெற்றோர்கள் அறிவழகனுக்கு என்னை திருமணம் செய்து வைத்தனர். நானும் அவரும் ஓராண்டாக ஒன்றாக வாழ்ந்து வந்தோம். அறிவழகன் கூலி வேலைக்கு செல்பவர். அவர் அவருடைய குடும்பத்துடன் தான் வசித்து வந்தார். திருமணமான புதிதில் அறிவழகனின் தாயார், அதாவது என்னுடைய மாமியாருக்கும் எனக்கும் அடிக்கடி சண்டை ஏற்பட்டு கொண்டு வந்தது. இதனால் நானும் பிரிந்து கொண்டு என்னுடைய வீட்டிற்கு செல்வதாக சொன்னேன். அப்போதுதான் என் கணவனின் அம்மா ஏற்கனவே தன்னுடைய மகனுக்கு முதல் திருமணமாகி மனைவி பிரிந்து சென்று விட்டார். மறுபடியும் இந்த மருமகனும் பிரிந்து சென்று விட்டால் தன்னுடைய மகனின் வாழ்க்கை என்னாவது என யோசித்து எங்களை தலைக்குடித்தனம் அனுப்பி வைத்து விட்டனர். நானும் என் கணவனும் கடந்த 8 மாதங்களுக்கு முன்பு தனியாக ஒரு வீடை வாடகைக்கு எடுத்து அங்கு வசித்து வந்தோம். என் கணவர் கூலி வேலைக்கு செல்வதால் அவர்களுக்கு பல நண்பர்களும் உண்டு. அப்படி ஒரு நண்பர் தான் பாலு. அவர் எங்கள் பகுதியை சேர்ந்தவர். என் கணவனுக்கு மது அருந்தும் பழக்கமும் உள்ளது. அதனால் பாலுவும் என்னுடைய கணவனும் அடிக்கடி ஒன்றாக மதுவும் அருந்துவார்கள். நட்பின் ரீதியாக பாலுவும் எங்களுடைய வீட்டுக்கு அடிக்கடி வந்து போவார். சில நேரங்களில் என்னுடைய வீட்டில் வைத்து இருவரும் மதுவும் அருந்துவார்கள். அப்படி பாலு அடிக்கடி எங்களுடைய வீட்டுக்கு வந்து போனதால் எனக்கு பாலுவுடன் பழக்கம் ஏற்பட்டது. அந்த பழக்கமானது நாடவில் நெருக்கமாக மாறியது. என் கணவர் இல்லாத போது நாங்கள் இருவரும் உல்லாசம் அனுபவித்து வந்தோம். சில நேரங்களில் எங்கள் வீட்டில் வைத்து மது அருந்தும் போது கூட என் கணவர் மது போதையில் மயங்கிய பிறகு நானும் பாலுவும் உல்லாசம் அனுபவித்து வந்தோம். இதை நாங்கள் வாடிக்கையாக கொண்டிருந்தோம். ஒரு கட்டத்தில் நாங்கள் இருவருமே திருமணம் செய்து கொண்டு வாழலாம் என முடிவும் செய்திருந்தோம். அதனால் எங்களுடைய திருமணத்திற்கு எங்களுடைய தகாத உறவுக்கு இடையிலாக இருக்கக்கூடிய என்னுடைய 2வது கணவனான அறிவழகனை கொலை செய்ய நாங்கள் முடிவு செய்தோம். இதனால் சம்பவத்தன்று மது போதையில் இருந்த அறிவழகனின் கழுத்தில் கேபிள் ஒயரால் இறுக்கி நானும் பாலுவும் சேர்ந்து அவரை கொடூரமாக கொலை செய்தோம். அதன் பிறகு எங்களுடைய இந்த காதலுக்கு இடையிலாக இருந்த அறிவழகனை கொலை செய்ததை கொண்டாடும் விதமாக அன்று இரவு நானும் பாலும் உல்லாசம் அனுபவித்தோம். காலை விடிந்ததும் பாலு அவருடைய வீட்டிற்கு சென்று விட்டார். சிறிது நேரத்திற்கு பிறகு நான் என்னுடைய கணவனான அறிவழகனின் அண்ணனான ஆனந்துக்கு ஃபோன் செய்து, உங்களுடைய தம்பி பேச்சு மூச்சு இல்லாமல் கிடைக்கிறார், உடனடியாக என்னுடைய வீட்டுக்கு வாருங்கள் என அவருக்கு நான் ஃபோன் செய்தேன். உடனே பாலு வீட்டுக்கு வந்த அவர் அவருடைய தம்பி மயங்கிய நிலையில் கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். உடனடியாக அவரை தூக்கி கொண்டு மருத்துவமனைக்கு சென்றோம். ஆனால் அருகில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனைக்கு சென்றோம். அங்கு அவரை பரிசோதனை செய்துவிட்டு அவர் இறந்து விட்டார் என்று தெரிவித்தனர். இதனால் என்னுடைய கணவனின் உடலை மீண்டும் என்னுடைய வீட்டிற்கு எடுத்து வந்து விட்டனர். அதன் பிறகு செய்ய வேண்டிய இறுதி காரியங்களையும் செய்ய ஆரம்பித்தனர். அவர்கள் யாருக்குமே என் மீது சந்தேகம் வரவில்லை. காரணம், என்னுடைய தகாத உறவு என்னுடைய கணவனுக்கே தெரியாது. அப்படி அவருக்கு தெரிந்திருந்தால் கூட அவர் தன்னுடைய அண்ணனிடமோ தன்னுடைய தாயாரிடமோ எதையாவது சொல்லி வைத்திருந்திருப்பார். என்னுடைய மனைவியின் நடத்தை சரியில்லை, அப்படி இப்படி என்று எதையாவது சொல்லி வைத்திருப்பார். ஆனால் என் கணவனுக்கு என்னுடைய தகாத உறவு தெரியாததால் அவர் இதுபோன்று யாரிடமும் சொல்லவில்லை. அதனால் அவர்களுக்கும் என் மீது எந்தவிதமான சந்தேகமும் வரவில்லை. இதனால் அவருடைய இறுதி சடங்கை நல்லபடியாக முடித்து என்னுடைய கணவனின் உடலையும் அடக்கம் செய்து விட்டனர். ஆனால் என்னுடைய கணவனின் உடலை குளிப்பாட்டும் போது அவருடைய கழுத்தில் வரி வரியாக சில கோடுகள் போல் இருந்தது. ஆரம்பத்தில் அவர்கள் அதை கண்டுகொள்ளவும் இல்லை, அதை பெரிதாகவும் எடுத்துக்கொள்ளவில்லை. காரணம், அவர்களுக்கு என் மீது சந்தேகம் இல்லாததால். அதன் பிறகு என்னுடைய கணவனின் உடலை எடுத்து சென்று மயானத்தில் அடக்கமும் செய்துவிட்டனர். ஆனால் என்னுடைய கணவனின் கழுத்தில் வரி வரியாக இந்த கோடு இருந்தது. என்னுடைய கணவனான அறிவனுடைய அம்மாவுக்கு தான் அது சந்தேகத்தை ஏற்படுத்தியது. எதற்காக என் மகனின் கழுத்தில் இந்த கோடு வந்தது, எனக்கு ஏதோ ஒன்று விபரீதம் ஏதோ நடந்திருக்கு போல் என்று தோணுகிறது என அவர் புலம்பிக் கொண்டே இருந்தார். அவருடைய புலம்பலானது ஒரு கட்டத்தில் அவருடைய அண்ணனான ஆனந்திற்கும் என் மீது சந்தேகத்தையும் ஏற்படுத்தியது. இதனால் அவர்கள் ரகசியமாக என்னுடைய நடவடிக்கையை கண்காணித்தனர். அப்போதுதான் அவர்கள் என்னிடமிருந்து என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு என்று என்னை கேட்டார்கள். இதனால் நான் பயந்தும் போனேன்.
அப்போது என் மீது சந்தேகப்பட்டு என்னுடைய மொபைல் ஃபோனை எடுத்தும் பார்த்தார்கள். நான் பாலுவை வீட்டிற்கு அழைத்தது, பாலுவுடைய பேசியது எல்லாத்தையும் நான் அழித்து விட்டேன். கால் ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் நான் அழித்து விட்டேன். அவர்கள் பார்த்தவர்களுக்கு என் மீது எந்த விதமான சந்தேகம் வரவில்லை. அதன் பிறகு அவர் என்னிடம் அந்த ஃபோனை கொடுத்து விட்டு சென்றார்கள். ஆனால் அதனை அவர்கள் கொடுப்பதற்கு முன்னாடி என்னுடைய ஃபோனில் செட்டிங்கில் சில விஷயங்களை மாற்றி வைத்திருந்தார்கள். அது எனக்கு தெரியாது. அதாவது நான் யாரிடமாவது ஃபோன் பேசினால் அது பதிவாகும்படி கால் ரெக்கார்டை ஆன் செய்து வைத்துவிட்டு சென்றிருந்தார்கள். ஆனால் நான் அதனை கவனிக்கவும் இல்லை. நான் இப்படி அடுத்தடுத்து வந்து விசாரிக்கவும் நான் பயந்து போனேன். இதனால் உடனடியாக அவர்கள் சென்ற உடனே நான் என் அம்மாவுக்கு ஃபோன் செய்து நடந்த விஷயங்களை சொன்னேன். என் கணவனுக்கும் எனக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. இதனால் எங்களுக்குள் ஏற்பட்ட சண்டையின் காரணமாக நான் தான் அவரை கொலை செய்தேன், என்னை எப்படியாவது காப்பாற்றுங்கள் என நான் கெஞ்சினேன். இதை கேட்ட என்னுடைய தாயார் அதிர்ச்சி அடைந்தார். என்னடி சொல்கிற, நீயே உன் புருஷனை கொன்னிட்டியா, ஏண்டி இப்படி பண்ணின என என்னை திட்டினார். அதன் பிறகு அந்த ஃபோனை வாங்கி பேசிய என்னுடைய அப்பாவோ, ஏற்கனவே நீ முதல் புருஷனை வேணான்னு சொல்லி வந்துட்டேன்னு சொல்லி நாங்கள் கஷ்டப்பட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சேன், இப்போ நீ அவனையும் கொண்டுட்டேன்னு சொல்லி எங்ககிட்ட உதவி கேட்குறியா, நீ எக்கட்டாவது போ, உனக்கு நாங்கள் உதவ மாட்டோம் என்று கைவிரித்து விட்டார்கள். நான் பெரிதும் எதிர்பார்த்த என்னுடைய பெற்றோர்களை என்னை கைவிரித்து விட்டது எனக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அதன் பிறகு என்ன செய்யலாம் ஏது செய்யலாம் என யோசித்து கொண்டிருந்தேன். போனவர்கள் மறுநாள் வந்து என்னுடைய மொபைல் ஃபோனை எடுத்து மீண்டும் சோதித்தனர். அப்போதுதான் எனக்கே தெரிந்தது, அவர்கள் எனக்கே தெரியாமல் என்னுடைய ஃபோனில் கால் ரெக்கார்டை பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள் என்று. அதன் பிறகு நான் என்னுடைய அம்மாவிடம் பேசியதை என்னிடமே போட்டு காட்டினார்கள். நீதான் கொலை செய்தேன் என்று ஒத்துக்கொண்டு விட்டாய். எப்படி நீ கொலை செய்தாய்? நீ ஒருவராக தனியாக இதை செய்திருக்க மாட்டாள். உனக்கு யார் உதவி செய்தார்கள் என்று என்னிடம் திரும்ப திரும்ப கேட்டார்கள். ஆனால் நானோ பாலுவை காட்டி கொடுக்கவே இல்லை. இல்லை, நான் ஒருத்தன் மட்டும்தான் செஞ்சேன், நான் மட்டும்தான் இதை செய்தேன், அவர் குடித்துவிட்டு வந்து என்னை அடித்தார், அதனால் எனக்கும் அவர் மீது கோபம் ஏற்பட்டு நான் அவர் மதுபோதையில் இருந்தபோது இப்படி செய்துவிட்டேன் என சொன்னேன். ஆனால் அவர்கள் இதனை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. உடனடியாக என் மாமியார் நேரடியாக சென்று உடையாள்பட்டி போலீஸ் நிலையத்துக்கு சென்று தன் மீது புகாரளித்து விட்டார். அதைத் தொடர்ந்து போலீசார் என்னை அழைத்து சென்று விசாரணை செய்தார்கள். நான் ஏற்கனவே பயத்தில் தான் இருந்தேன். அவர்கள் போலீஸில் புகாரளித்து விட்டார்கள் என தெரிந்ததும் நான் மேலும் பயந்து போனேன். காவலர்களை அழைத்து சென்று விசாரிக்க ஆரம்பிக்கையில் நானே பயந்து போய் அனைத்து உண்மைகளையும் சொல்லிவிட்டேன். என்னுடைய கணவனின் நண்பரான பாலு அடிக்கடி என்னுடைய வீட்டிற்கு வந்தார். அவருடன் ஏற்பட்ட தொடர்பின் காரணமாக தான் நானும் அவரும் சேர்ந்துதான் என்னுடைய கணவனான அறிவர்கனை கொலை செய்தோம் எனவும் கேபிள் ஒயரால் கழுத்தை இறுக்கி கொலை செய்து விட்டோம் எனவும் வாக்குமூலம் அளித்தேன். அதைத் தொடர்ந்து போலீசார் உடனடியாக பாலுவையும் கைது செய்தனர். அதையடுத்து உடையாளைப்பட்டி காவல்துறையினர் நான் என் கணவனின் புதைத்த இடத்திற்கு சென்றனர். வருவாய்த்துறையினரின் முன்னிலையில் என்னுடைய கணவனின் சடலத்தையும் புதைக்கப்பட்ட இடத்திலிருந்து தோண்டி எடுத்தனர். அதன் பிறகு பிரேத பரிசோதனை செய்வதற்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பியும் வைத்தனர். அதன் பிறகு என்னுடைய காதலனான பாலுவையும் கைது செய்து திருச்சி சிறையிலும் அடைத்தனர். அதன் பிறகு பிரேத பரிசோதனை அறிக்கையும் வெளிவந்தது. அதில் என் கணவனான அறிவழகன் கழுத்தை நெரித்துதான் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்பதும் உறுதியானது. அதன் பிறகு என்னுடைய கணவனின் உடலை பெற்றோர்கள் மீண்டும் வாங்கிச் சென்று தோண்டிய இடத்திலேயே மீண்டும் புதைத்து விட்டனர். இந்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது.